A warm welcome to one and all. I'm extremely glad to have you all for this extraordinary program Behind the Curtain with full of insights and entertainment. It is sure to be a memorable program for each one of us. Without further ado, let's dive into the program. Arthamulla Argument. Now, let's move on to our discussion session on the topic whether today's generation respects parents or not. Our esteemed panelists will share their expertise and experiences. இந்த டாபிக் இத பத்தி எதுக்காக நாங்க பேச வந்திருக்கோம்னா கரண்ட் ஜெனரேஷன் வந்து பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்களா இல்லையா அத பத்தி தான் இப்ப நாங்க பேச வந்திருக்கோம். சோ ஆன் an overall basis ஜெனரலா பார்த்தோம்னா இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் என்னுடைய குழந்தைகளோ இல்ல மத்தவங்களோட குழந்தைகளோ ஸ்கூல்ல இருந்தாலும் சரி இல்ல வெளியே இருந்தாலும் சரி எப்படி நடந்துக்கணும் கூட தெரிய மாட்டேங்குது ஒரு சிலர் கிட்ட. ஈவன் பேரண்ட்ஸோ இல்லை வெளியாட்கள் கிட்டையோ ஓகே எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டோட பழகணும், ரெஸ்பெக்ட் கொடுத்தோம். இதர் மானிட்டரி பெனிஃபிட் இருக்கோ இல்லையோன்றதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது எங்களுக்கு. பட் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு தே ஆர் டிபெண்ட் ஆன் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். இப்போ அந்த ஜென்ரேஷனில் எங்கள் அப்பா மட்டும் வேலைக்கு போனார், எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு அம்மா வந்துட்டு வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டியோட வாழ்ந்தோம். அப்போ அதோடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது, அப்போ நல்லா இருந்தது. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களால வந்துட்டு கரெக்டான அப்ரோச்சில் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து 100% வந்து எல்லாருமே சூப்பராக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வந்து நெகட்டிவாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே வந்து எப்படின்னா அவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை வளர்கிறாங்கன்னு ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்போ அதே ஜாயின்ட் ஃபேமிலியில் இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலின்னா இவங்க அதை பார்த்து தான் வளருவாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வளரணுன்றது நம்ம தான் இது பண்ணணும். எத்தனை பேர் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கோம்? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகே, லக்கிலி யூஆர் ஓகே, உங்களுக்கு யூஆர் பிளெஸ்ட். பட் 80% ஆஃப் ஃபேமிலி ஆர் லிவிங் வித் பேரண்ட்ஸ். அம்மா அப்பாவோட தான் இருக்காங்க. அம்மா அப்பா அவங்களால ஸ்பெண்ட் பண்ணுறது டைம் இல்லை என்னுடைய தாட்டில். குழந்தைங்க வந்து அம்மா அப்பா கூட தான் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ அம்மா அப்பாவோட அவங்களோட ப்ரையாரிட்டி என்னென்னா நம்ம பசங்களுக்கு வந்து சில அடிப்படையான விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்து நீ ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், நீ ஐஐடி போகணும், நீ வந்து இதாகணும் அதாகணும் சொல்கிறோமே தவிர நீ வந்து 4 பேரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எவ்வளோ பெரிய ஆளானாலும் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்தோம்னா அவங்க வந்து அவங்க கரியரோட இதையும் வந்து பேரலாக கொண்டு வருவாங்க. நம்ம வந்து அவங்க கரியரை சொல்கிறோம், அவங்க வந்து ஹவு டு மேக் மணின்னு சொல்கிறோம், ஆனால் இந்த ரெஸ்பெக்ட் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுடைய பேஸ் தான் சார். ஆக்சுவலாக நாம் எப்படி இருக்கோமோ அதை வச்சு தான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸை மதிக்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்மளை மதிப்பாங்க. எவ்வளோ வயசானாலும் இன்னைக்கு கூட எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு கொடுத்தாதான் என் குழந்தை எனக்கு என்ன மதிப்பா. ஸோ அது பொம்பளை பொண்ணாக இருக்கவே ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நான் வந்து நிறைய அவளை மாத்திரனோ இல்லையோ என்ன நான் நிறைய பண்படுத்திக்கிறேன். கெரியர் மணி எல்லாரும் தான் இப்போ ஏர்ன் பண்ணுறாங்க. ரெஸ்பெக்ட் இல்லாத வந்து அப்புறம் எப்படி அவன் இருக்கிறது, ஒழுக்கம் இல்லாமல் எப்படி வந்து வாழ முடியும்? என்னுடைய பிரின்சிபல் பார்த்தோன்னா இன்றைக்கும் நான் அவங்கள வந்து விஷ் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க அன்னைக்கு அந்த இது பண்ணலை அப்படின்னா நான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்க மாட்டேன். வந்து இப்போ பார்த்தோன்னா பழைய ஜென்ரேஷனில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்துல தெரியப்படுத்துற மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைலே இருந்தது. அதனால அந்த கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த குழந்தைகள் இந்த கஷ்டத்தில் நம்மளை படிக்க வச்சுருக்கோம், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அந்த மதிப்பு மரியாதையும் கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து கஷ்டம் தெரியக்கூடாது, அதுக்கு எல்லாமே கஷ்டம் தெரியாம நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம கொடுக்குறோம். அப்ப எந்த கஷ்டத்தையும் கொடுக்கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு தகுதியை மீறி எல்லாமே கொடுக்குறோம். நமக்கு பெருமை, ஓ நம்ம குழந்தை இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்குதுன்ட்டு. ஆனா அந்த குழந்தைக்கு அது பெருமை கிடையாது. அந்த குழந்தைக்கு என்னன்னா அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல அதுதான் வந்து லோயஸ்ட் கேடர்ல இருக்கிற குழந்தை. ஏன் அப்படின்னா மற்ற குழந்தைங்க எல்லாமே பணக்கார குழந்தைங்க, இல்லை கொஞ்சம் ரிச் லைஃப்ல இருக்கிற அவங்க பணம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது, அது மாதிரி இருக்கிற குழந்தைங்க. அப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. இவனுக்கு என்னன்னா படிப்பை மட்டும் தான் கொடுக்க முடியுது, அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸோ இதுவோ அவனுக்கு கொடுக்க முடியல. அப்போ அந்த குழந்தை என்ன பண்றான்னா அதை கம்பேர் பண்றான். அப்போ நம்ம அப்பா அம்மா இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியல, அப்போ அவங்க பசங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா
நீங்க பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுத்தோம், நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க குழந்தைங்கிட்ட அந்த மதிப்பை இழக்கிறதுக்கு காரணம் உங்க தகுதியை மீறி அவங்களுக்கு கொடுக்கறதா. அப்ப உங்க தகுதிக்கு ஈக்குவலா கொடுத்தோம்னா உங்க குழந்தை மதிக்கும். உங்க தகுதியை மீறி கொடுக்கறதால அந்த குழந்தை மதிக்கிறது இல்லை. நெகட்டிவ் மோட்லயே அவங்க இருக்காங்க. இப்போ வீட்டுல 4 பேர் இருந்தா கூட 4 பேருமே பாசிட்டிவ் மோட்லயே கொண்டு போகணும் பசங்களை எப்பயுமே. எதுனா அவங்க மைண்ட்ல வந்து நெகட்டிவ் தான் அதிகமா ஏறுது பாசிட்டிவோட. ஸோ பேசுறது கூட வாங்க போங்க இப்படிதான் சொல்லி கொடுத்து நம்ம பேரண்ட்ஸை நம்ம பாக்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஓகேன்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்பா அம்மா இருக்கும் போது கூட அவங்க வந்து ஃபுல்லா ஒர்க் டென்ஷன் ப்ரெஷர் அதை வந்து அவங்க கிட்ட காமிக்க இருந்தாலும் ஈவன் தோ நான் ஒர்க்கிங் இருந்தாலும் காமிக்க கூட ட்ரை பண்ணுவேன். பட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பர்ஸ்ட் அவுட் ஆயிடுது. நம்மளோட டென்ஷனும் ஒர்க் ப்ரெஷரும் பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறதுனால அவங்க என்ன பண்றாங்க அதை அப்படியே விட்டுறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க என்ன ஒர்க் மோட்ல இருக்காங்க, ப்ரெஷர்னா என்னன்னு அவங்களுக்கு இந்த வயசுல எதுவும் தெரியுது இல்லை. இவர் சொன்ன மாதிரி எல்லாமே கொடுத்துதான் அவங்க வளர்க்குறோம். ஆனா எங்க பேரண்ட்ஸ் அவ்வளோலாம் வாங்கி கொடுக்கல. ஒரு பென்சில், ஒரு பென்னு, தீபாவளி பொங்கல் ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். ஒரு ஸ்லிப்பர்ஸ். ஆமா இப்ப கிடையாது, வீக்கெண்ட் ஆனாலே ஷாப்பிங். இப்ப இந்த ஜென்ரேஷன் வீக்கெண்ட் ஷாப்பிங். சாட்டர்டே சண்டே வந்த கூட ஷாப்பிங் ஃபுல்லா. இப்ப எல்லா இடத்துலயும் கிரேஸ், மால்ஸ் எல்லாமே இருக்கு, எதுவுமே இல்லாம இல்லை. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுனால கொஞ்சம் அங்கங்க நெகட்டிவ் மோடு வருது. ஸோ அங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து இது தப்பு இது கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட்ல என்னன்னா எதுல கேட்டாலும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும் போது பார்த்தோம்னா நம்ம சைட்ல நெகட்டிவ் ஆகிறதும், அப்பா இது கேட்கும் போது வாங்கி தரலன்ற போது நம்ம மதிப்பு குறையதுன்னு கவனிச்சேன். அப்ப என்ன பண்ணா எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கூடாது, எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கூடாது. அப்ப அவன் வந்து என்னன்னா ஒரு சைக்கிள் வந்து என்கிட்ட கேட்கறான், நான் உடனே வாங்கி கொடுக்கல. எதுக்காக உனக்கு இந்த சைக்கிள் வேணும், இப்படி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சரி இந்த சைக்கிள் கிடைக்கிறது நீ என்ன பண்ண போற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா நான் ரன்னிங் ஓடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப கிட்டத்தட்ட அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளினை ஃபார்ம் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 days 2 weeks கன்சிஸ்டன்ஸா டெய்லியும் காலையில 5 மணிக்கு இருந்து ரன்னிங் போ, டெய்லியும் ஓடிட்டு வந்து காலண்டர்ல மார்க் பண்ணு. நீ 15 days நீ கன்சிஸ்டன்சி நீ பண்ணனா ஒரு நாள் மிஸ் ஆனா கூட உனக்கு சைக்கிள் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால அவன் 15 days கன்சிஸ்டன்சி அதை பண்ணி அந்த சைக்கிளை அச்சீவ் பண்ணான். நம்ம யாருமே காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக செய்யறோன்றோம். என் பையன்கிட்ட நான் ஒரு நாள் ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்காக நீ ஏதாவது ஒரு வேலை ஏதாவது செஞ்சிருக்கப்பா, எனக்காக பர்சனலா அப்பாவுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொன்னான்னா இதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க பண்ணலாம், நீ காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்காக நீ எதான பண்ணிருக்கான். நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னா, நானும் ஒன்னும் பண்ணல. பைக் கேட்கறான், ஒரு சின்ன பைக் இருந்தா வாங்கி கொடுத்துடலாம். இதே ஒரு 5 லட்ச ரூபாய் பைக் கேட்கறான், ஒரு 2 லட்ச ரூபாய் பைக் கேட்கறான், கொடுக்க முடியுமா? இப்போ +2 பையன் பிளாக்மெயில் பண்றான் அவங்க அப்பாவை, வாங்கி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். அப்படி இருக்கும்போது இல்ல ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடுக்கலன்னா நான் சூசைட். இப்போ இந்த கட்டத்துல நம்ம என்ன பண்றது? அவங்க பயந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அத பார்த்து தங்கச்சி கேடுது, தங்கச்சி எனக்கும் வந்து அவங்கலாம் வந்து டேக் கிராண்டட் மிஸ்யூஸ் பண்றாங்க பயங்கரமா. சில இடத்துல நம்ம நோ சொல்ல கத்துக்கல. எஸ் நம்ம நோ சொல்ல கத்துக்கணும்னா அவங்களுக்கு வந்து அடம்படி இது பண்ணிடுவோம். இப்போ நம்ம அது சின்ன வயசுல இருந்தே நம்ம பிராக்டிஸ் வந்து பண்ணோம். பேசுறாங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க, அந்த குழந்தைங்க ஐஐடியில் படிக்கிறாங்க, இல்லை MBBS படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு அவங்களோட தகுதியை அப்கிரேட் ஆயிடுது. அதாவது பேரண்ட்ஸோட தகுதியை விட அதிகமாக அப்கிரேட் ஆயிடுது. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நம்ம படிக்க வச்சாங்கன்றத மறந்துட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை இதுக்கு போயிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இல்லை எனக்கு வேலையை விட என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்டாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு கெரியர் தான் முக்கியம், என்னோட ஜென்ரேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த இடத்துலதான் அந்த மதிப்பு வந்து டோட்டலா போறாங்க. அது எங்க போகுது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தகுதிக்கு மீறி அவங்க கொடுக்கறதுனால அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. எஸ் கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெரியர்டா இப்படிடா நீ இப்படி இருமா ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க +2 முடிச்ச உடனே. அப்ப அந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் கூட எப்படி அட்டாச்மெண்ட் இருக்கும், அது எப்படி மதிக்கும்? கெரியர் பேஸ் பண்ணி தான் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? மணி சம்பாதிக்கிறதுல மட்டும் தான் அதோட குறிக்கோள் இருக்கும். அப்பாவுக்கு ஒரு 4 மேடு வச்சு ஆள் வச்சா பாத்துக்க போறாங்க அம்மா அப்பாவை, அப்படிதான் அந்த மைண்ட் செட் இருக்கும். உட்காந்து பேசுவியா, குழந்தையோட நீ உட்காந்து பேசினாதான் அது வயசான காலத்துல உன் பக்கத்துல உட்காந்து பேசும். ஸோ இது நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன் என் லைஃப்ல. படிப்பு என் பொண்ணு இப்போ கூட சொல்லுவா, அம்மா நீ ஸ்கூல்ல காலேஜ்ல மட்டும் தான் டீச்சர், எனக்கு நீ வீட்டுக்குள்ள வந்தனா எனக்கு அம்மா தான், அதை தான் சொல்லுவா. ஸோ நீ என்னை அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். நான் கொஞ்சம் படிக்காம ரொம்ப பண்ணிட்டு இருப்பேன் சின்ன வயசுல. அப்போ அப்பா திட்டும் போதெல்லாம் அழுவேன், சே எதுக்குதான் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்குள்ள வராரோ, ஐயோ எப்பதான் காலைல எழுந்து ஆஃபீஸ்க்கு ஓடுவாரோன்னு இருக்கும். பட் இப்போ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அப்பா அன்னைக்கு நம்மள அப்படியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கவே தானே இன்னைக்கு நம்ம மோல்ட் ஆயிருக்கோம்.
இன்னைக்கு அப்பாவோடைய அருமை நமக்கு தெரியுது. அம்மாவும் ஃப்ரெண்ட்லியா, அதாவது ஒருத்தர் எப்படின்னா ஒருத்தர் அப்படி, அப்பா ஸ்ட்ரிக்ட்னா அம்மா கொஞ்சம் லீனியன்ட். ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி வளர்க்கும் போது நம்ம நல்லா மோல்ட் ஆயிருக்கும்ன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு இப்போ இருக்கு. வளரும் போது ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க. இப்ப நானு ஹஸ்பண்ட் 2 பசங்க அவ்வளவுதான். கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க ஊர்ல இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஃபுல்லாவே பாசிட்டிவாவே வீட்டுக்குள்ள பேசுறது அந்த மோடு கொண்டு வரணும். ஒர்க்ஸ் டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க கிட்ட கொண்டு வரவே கூடாது. டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, நம்ம யாரும் ஒழுங்கா அவங்கள பாத்துக்கலையோ இல்ல அவங்களுக்கு கரெக்டான மேனரிசம் சொல்லலையோ, டைம் அவங்களுக்கு ஈக்குவலா கொடுக்கலையோ அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க சொல்றது நம்ம கேட்கணும். அவங்க ஈவன் சின்ன விஷயமா இருக்கலாம், சிலர் அது பைத்தியக்கார விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம டைம் கொடுத்து அது என்ன சொல்ல வராங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு நம்ம சொல்லி தரோம், சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும். 500 ரூபாய்க்கு உடனே பொருள் கேட்டா வாங்கியே கொடுக்க கூடாது. ஏன்னா நாங்க இப்படிதான் வளர்ந்தோம். என்னோட அம்மா அப்பா இருக்காங்க. எங்க அப்பா எனக்கு கஷ்டத்தை சொல்லிதான் 10 ரூபா கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூல் டைம்ல கூட ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க கூட இந்த அம்மா 10 ரூபா தான். மணி வேல்யூ தெரியும். ஆமா, குழந்தைங்களுக்கு இன்னமும் தெரியும். இப்பலாம் உடனே பீஸா பர்கர்னா டெக்னாலஜி அந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். एक्चुअली அந்த டெக்னாலஜியை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கறாங்கன்றது தான் என்னோட. அதே போல குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, கீழே ஏதாவது பொருளை போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னா டைரக்டா அவங்கள திட்டாம, ஓகேங்களா, ஏதாவது தப்பு அது மாதிரி சொல்லாம, உன்னை பிடிக்கும் அது திட்டுறதுக்கு முன்னாடி, உன்னை பிடிக்கும் ஆனா நீ பண்ணது பிடிக்கல, நீ பண்ண செயல் பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம்னாவே அந்த குழந்தைகளை நம்ம திட்டுறத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்கு, அதாவது திட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்களை உதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கிஸ் பண்ணிட்டு கிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை சாதாரணமா எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கிக் பண்ணிட்டு தான் கிஸ் பண்றோம். அதனாலதான் எல்லா பிரச்சனையும் அங்க ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வீடு தான். வீட்டுல இருந்து தான் அவங்க எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நம்ம என்னென்ன பேசுறோம், நம்ம எப்படி பழகுறோம், அதை வச்சுதான் பசங்களும் கத்துக்கிறாங்க. ஒரு படத்துல கூட அழகா வரும், பசங்க கெட்ட வார்த்தையை பேசுறதில்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க. ஸோ வீட்டில் என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதை தான் வெளி இடத்துல அவங்க பேசுறாங்க, பழகுறாங்க. அந்த மதிக்கிறது எல்லாமே வீட்டில இருந்து தான் வெளியில வருது. குழந்தைங்க வளர்க்கப்படுவதில்லை, வளருகிறார்கள். ஸோ அவங்களோட நம்ம பயணிக்கும் போது நம்ம எந்த அளவு எதிராளியை ரெஸ்பெக்ட் பண்றோமோ அதை வச்சுதான் அந்த குழந்தை சொசைட்டிக்கும் அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கும், பேரண்ட்ஸ் கிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கும். ஸோ நாம எந்த அளவு மோல்டு பண்றோமோ, நாம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சுதான் அந்த குழந்தைங்க இருக்கும். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க முதல்ல மாறுங்க, குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பசங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் வளரும். நம்ம தாய் தகப்பன்கிட்ட நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நம்ம பிள்ளைங்க அந்த கோஆப்ரேட்ல கரெக்டா வளர்ந்துட்டு வருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையும் சரி, டீச்சர்ஸையும் சரி, எல்லாத்தையுமே கண்டிப்பா கரெக்டான ஒரு இதுல கொண்டு போகணும். பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி, அந்த பசங்க எதுனாலும் பேசினாலுமே நீ எதுவுமே செய்யக்கூடாது, அப்படிலாம் நம்ம கரெக்டா கொண்டு போனாதான் நம்ம பிள்ளைங்க தாய் தகப்பன் தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே கண்டிப்பாக அந்த இது கொண்டு வருவாங்க. எல்லாத்தையுமே மதிப்பாங்க, தாத்தா பாட்டின்னு கிடையாது, எல்லாத்தையுமே மதிக்கணும். ஃபர்ஸ்ட் பிஹேவியர் வித் பேரண்ட்ஸ், சொசைட்டி, ஸ்கூல், அது பேசிக்காக நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த செல்ஃப் ரிலேஷன்ன்றது வரணும். அது வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டுறாங்க. அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நம்ம ஆஸ் அ பேரண்ட் வீட்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் மாற்றிக்கணும். ஸ்கூல் ஆர் காலேஜ், வேட் எவர் இட் இஸ், அது ஒரு லேர்னிங் பாயிண்ட், பிளேஸ் வேர் எனிபடி கேன் லேர்ன். அது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிற ஒரே இடம். Let's give a warm welcome to our family kitchen members and start sharing memories together. As we say, the fondest memories are made when gathered around the table. Let's start our journey together with the family. விருப்படிக்குது, பசிக்குது, இதை செய்யலாமா? சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாரும் கிச்சனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்பாக்கு? ஓகே. ஸோ பிரெட் அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பிரெட், கேஷ்யூ, பாதாம், கிஸ்மிஸ், கோவா, கீ அண்ட் சுகர். Oil getting heat, ghee to be added. Ghee or taklu karanjiruchu.
பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அம்மா என்ன பண்றாங்க? சூப்பர்மா, நல்லா இருக்குமா? பிரெட் அல்வாக்கான சுகர் சிரப் ரெடி ஆயிட்டு இருக்கு. cashew and badam getting fried in ghee. பிரெட் இப்போ சுகர் சிரப்ல போடுறாங்க. Moving on, let's explore an interesting topic: competition. Competition is always a good thing. It focuses us to do our best. Our parents will share their insights and experiences. போட்டியை எப்படி எதிர்கொள்வது? வெற்றி தோல்வி இவை இரண்டும் கலந்தது போட்டி. இதில் நமக்கு எது கிடைத்தாலும் அதை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய பல குணங்களில் ஒன்று போட்டி. முயற்சி செய்யாமல் கஷ்டப்படாமல் போட்டி போடுவதில் எந்த பலனும் கிடைக்காது. போட்டி இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரத்துக்கு சமம். ஏன் நம்ம போட்டி போடணும் அப்படிங்கிறப்ப நம்ம பல்வேறு துறைகளை வேலை செய்வோம். அப்ப நம்ம யாரு அப்படின்ட்டு நம்மளை நிரூபிக்க கண்டிப்பா நமக்கு போட்டிங்கிறது அவசியம். कहाँ प्रतिस्पर्धा करें, हमें वहाँ प्रतिस्पर्धा करनी चाहिए जहाँ हमारी महत्वाकांक्षाओं की भावनाओं की कदर हो सके. जीवन में आगे बढ़ने के लिए प्रतिस्पर्धात्मक भावनाओं का होना बहुत जरूरी है. धन्यवाद. Movie recommendation segment. Next, we have a movie recommendation from one of our parents. The movie is Amma Kanakku. Let's hear their valuable insights and why they recommend this movie. அவங்க பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக அதே கிளாஸ்லயே அவங்க அம்மாவும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சாலா இல்லையா அப்படிங்கிற மையமா வச்சு எடுத்த படம் தான் அம்மா கணக்கு. இந்த படத்துல அமலா பால், யுவா, ரேவதி நடிச்சிருக்காங்க. தனுஷ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. குழந்தைங்க படிக்கும் போது எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்காங்க, அதை பெற்றோர்கள் எப்படி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கறத தெளிவா இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைங்க அம்மா அப்பா எவ்வளவு நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். குழந்தைங்க படிக்கணுன்றதுக்காக அம்மா அப்பா எவ்வளவு தூரமும் கஷ்டப்பட தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த படம் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா குழந்தைங்களுக்கு மேக்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படத்துல மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஃபேமிலியா இந்த படத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை பாருங்க. Next, we have our caring and sharing segment. Caring and sharing are values that involve being kind and considerate to others. Florian parent will share tips on caring and sharing. Hi, I am Karthika. Hi, I am Pradeep. So, எங்களுக்கு 2 கேர்ள் சில்ட்ரன் இருக்காங்க, வைஷ்ணவி அண்ட் வேதவேத்யா. 2 பேருமே ரொம்ப ஹாப்பி சில்ட்ரன். எங்கள் 2 குழந்தைங்களுமே எப்படின்னா ரொம்ப ஒரு ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிறதுல பிலீவ் பண்ணுறோம். இது வரைக்கும் அவங்கள எந்த விதத்துலையும் நாங்கள் ஹார்ஷாக பேசினதில்லை, அடித்ததில்லை. பட் பேரண்ட்ஸ்க்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த இடத்தையும் நீட்டாக வச்சுக்கிறது, அதெல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்களும் அதே மாதிரியே பண்ணுவாங்க. அவங்க படிக்கிறத ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நார்மலாக அவங்க படிப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்கள ஒரு ரூமில் படிக்க விட்டுட்டு நம்ம வேறு எந்த ஆக்டிவிட்டி பண்ண மாட்டோம். அவங்க கூட உட்காந்துருப்போம் அல்லது சொல்லிக் கொடுப்போம். அண்ட் எப்போவுமே டின்னர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் 4 பேர் மட்டும் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சொல்லுவாங்க, அதை காது கொடுத்து கேட்டுருவோம். அப்புறம் நிறைய சாட்டர்டே சண்டேஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக வெளியில் போவோம். ஆனால் ஒரு கேட்ஜெட்டை கொடுத்துட்டு குழந்தைங்க மட்டும் தனியாக இருக்கிறது அந்த மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். கேட்ஜெட்ஸ் இன்னைக்குள்ள குழந்தைங்க நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண பழகிருக்காங்க. அதை எப்படி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணணும், என்ன பார்க்கணும்
அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து கைட் பண்ணி கொடுப்போம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க தேவையான எஜுகேஷ்னல் நிறைய லீடர்ஸ் பற்றி எல்லாம் மோட்டிவேஷனலாக பேசுவோம், நிறைய ஃபன் பேசுவோம், நிறைய ஜோக்ஸ் அடிப்போம். நான் கிச்சனில் இருந்தாலும் எங்கள் 2 குழந்தைங்களும் கூட வந்திருப்பாங்க. அவங்க ஃபாதர் மீட்டிங்கில் இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து கவனிப்பாங்க. லைக் அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய சான்சஸ் கொடுப்போம். செகண்ட் சில சமயங்கள் குழந்தைங்களாவே மாறிடுவோம், ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவோம். அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நைட்டு டைம் கிடைக்கும் போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 2 டாட்டர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி அன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது டஃப்பாக இருக்கா, ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு கூட உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்கள வந்து எப்படின்னா ஒரு பேர்டை கேஜில் அடைக்கிற மாதிரி நான் அடைக்க மாட்டோம். அதே சமயத்தில் எங்கே வேணால் பறந்து போங்கன்னு விட மாட்டோம். அவங்க பறக்கும்போது நாங்களும் ஃப்ளை டுகெதர்ங்கிற மாதிரி சேர்ந்து பறப்போம். நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க பண்ணும்போது, புதுசாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியுது அவங்கக்கிட்ட என்ன டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை வந்து கைட் பண்ணி அதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேலை கொண்டு போகிறோம். மெயினாக புக்ஸ், நிறைய புக்ஸ், மினி லைப்ரரிஸ், ஒரு ஸ்டடி ரூம் அதை மாதிரி ஏற்படுத்தி கொடுப்போம். காலங்காத்தால கொண்டு போய் டெரஸில் விட்டால் நல்ல படிப்பேருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் செய்வோம். ஈவினிங் டைமும் டெரஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். மம்மி அவங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது போய் பார்க்கறது, அப்சர்வ் பண்ணுறது, நான் பண்ணுறேங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண விடுவோம், என்கரேஜ் பண்ணி பண்ண சொல்லுவோம். 2 பேர்ட்டையும் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லவே மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்கள ஒற்றுமையாக இருக்க சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணிடுவோம். லைக் எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகும்போது தன்னால் அந்த குழந்தைங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்ல அஃபெக்ஷன் வந்துடும். அதே அஃபெக்ஷனை அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க எங்கள் மைண்டில் உள்ளது சொல்கிறதுக்கு. குழந்தைங்கள ஹாப்பியாக வளருங்க. அவங்கள முதல்ல ஹாப்பியாக இருந்தாலே அவங்க என்ன வேணால் சாதிக்கலாம். அதுக்கான நம்பிக்கையை கொடுங்க. யாரை அவமானப்படுத்தினாலும் பேரண்ட்ஸ் மட்டும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஏன்னா மற்றவங்க அவமானப்படுத்துறது அவங்க மறந்துடுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அவங்க சாதிக்கிறதுக்கு அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். Now, let's move on to our shared skills segment. What do you call someone who makes jewelry? Someone who makes or sells? Now, let's welcome our little Florian parent who was interested in making the art of jewelry. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கைத்தொழில்ங்கிற தலைப்பில் தான் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரி மேக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லியிருப்பார், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்னு. அவர் சொன்னது நிஜமாவே எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம வந்து சில நேரம் ஆர்வமாக கற்றுக்கிற இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரியானது லைஃப்பில் பல டைமில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து சீரியல் பார்க்குற ஹேபிட் கிடையாது. செல்லு பார்ப்பேன். அதுக்காக எதுவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லலை, செல்லு பார்ப்பேன். அந்த செல்லு பார்க்கும்போது கூட வேஸ்ட்டாக பார்க்க மாட்டேன். அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். அப்போது ஒரு நாள் யதார்த்தமாக பார்த்த வீடியோ தான் இந்த ஜுவல்லரி மேக்கிங். ஒரு 5 years-ஆக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து பழைய பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, நானாகவே யூடியூப் பார்த்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த பழைய பேங்கிள்ஸை வந்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நியூ ஆகிடும். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நியூவாக வாங்கி நியூவாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. கற்றுக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், வேஸ்ட் பண்ணாமல். இந்த மாதிரி மேக் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும், நியூவாக பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து எப்படி ஒரு சின்னதாக எப்படி ஹேண்ட்மேட் ஜுவல்லரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Dilution of doubt. Parenting is the ultimate act of selflessness, nurturing the future with every choice we make. Let's clear our doubts with our little Florian parents regarding the health tips. Hello all. In this session of Dilution of Doubt, we are going to talk about இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களோட ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டிக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அதுக்கு நம்மளுக்குள்ள டவுட் எல்லாம் நம்ம மேம்கிட்ட கேட்க போகிறோம். ஷீ இஸ் மேம் மலர் ஃப்ரம் சைல்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோர். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் மேம். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன் மேம். இந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைங்களோட ஹெல்த், இம்யூனிட்டி, லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி அவங்கள கைட் பண்ணலாம், அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஹெல்த் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடலை, ஹாஸ்பிட்டலுக்கு போகலை அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஓகே.
ஓகேயா, அது வந்து ஒரு மித்து. அதாவது நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம செய்கிற எல்லா வேலையிலையும் வந்து உற்சாகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன் வந்து இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர் இந்த மாதிரி ஐட்டம் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிடைக்காததான் வந்து சப்ளிமெண்ட்ரியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் வாட்டர் இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த இப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி குடிக்கிற அளவு வந்து ரொம்ப கம்மி எல்லாருக்குமே. இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 லிட்டர் வந்து வாட்டர் இன்டேக் வந்து எடுத்துக்கணும். காலையில் எழுந்துட்டு நைட் வரைக்கும் அந்த 3 லிட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எப்படின்னா நம்ம தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷனுக்கு ஆல்ரெடி போயிட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பில் வந்து நம்மளுடைய வாட்டர் இன்டேக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப்பில் வந்து இருக்கணும். ஒரு வாக்கிங், ரன்னிங் இல்லை ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எது வேணாலே வந்து பண்ணலாம். லாஸ்ட்டு வந்து நல்ல தூக்கம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்டில் வந்து ஒரு 6 to 8 hours தூக்கங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சாலிடாக இருக்கணும். Siblings, the definition that comprises love, strife, competition and forever friends. Let's have a fun-filling love among them. The marathon was organized by the flat members in order to focus attention on the increasing alcohol menace in the country. The marathon was joined by students, college youngsters and people who have been treated by the trust for addiction and who have recovered from the same. I always reverse roles. I consider how I would feel if I were on the opposite end of things. I do what I would want done for me. Let's enjoy the session now. அம்மா, இன்னைக்கு என்ன எக்ஸாம்? மேத்ஸ் எக்ஸாம்மா. நல்லா எழுதுனியா? சூப்பரா எழுதுறேன். எங்க क्वेश्चन பேப்பர் கொடு பாப்போம். என்னடி இது எழுதிருக்க? ஏமா, நான் கரெக்ட்டா தானே எழுதிருக்கேன். எங்க நீயே பாரு. எங்க क्वेश्चन படிடி. Underline the smallest number. Smallest number எதுடி இதுல? 1 2 3 4 5. என்னது 1 2 3 4 5 ஆ? அது क्वेश्चन நம்பர் டி. क्वेश्चन நம்பரா? Stress buster segment. The time to relax is when you don't have time for it. Now, let's relax and unwind with stress buster videos. அப்பா! டேய், ஏன்டா கத்துற? அப்பா, நீ அறிவாளியா இல்ல முட்டாளா? ஏன்டா அப்படி கேக்குற? அட சொல்லுப்பா. நான் அறிவாளி தான். நீ அறிவாளியா இல்ல முட்டாளான்னு இப்ப பார்க்கலாம். இது புடி. இதுல இருக்கிறத வரிசையா படி. என்ன எழுதி இருக்கு? இது இப்படித்தான் பூனை, இது ஒரு பூனை, இது ஒரு வடி பூனை, இது கட்டின பூனை, இது ஒரு முட்டாள் பூனை, இது மடையனை பூனை, இது 30 பூனை, இது ஒரு செகண்ட் பூனை, இது பிஸியான பூனை, இது வைப்பது பூனை. டேய், என்னடா இது? புரியலல? ஒண்ணுமே விளங்கலையடா. இதுல எல்லா லைன்லயும் இருக்க இரண்டாவது வார்த்தையை சேர்த்து படி. நடுவுல இருக்கிறது மட்டுமா? இப்படித்தான் ஒரு வடிகட்டின முட்டாள் மடையனை 30 செகண்ட் பிஸியாக வைப்பது. இப்ப நீ அறிவாளியா முட்டாளா?
for joining us, and we look forward to seeing you at our future events. Thank you for your constant support, trust, and belief in our institution. We look forward to work together hand in hand to make this academic session a memorable and enriching one. Every expert was once a beginner. Embrace the journey. Thank you all.